வணக்கம். உங்களுக்கும் உங்க அன்பானவங்களுக்கும் நடுவுல சில சமயம் ஒரு சின்ன இடைவெளி வர்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது ஏன் வருது? எப்படி அத ரொம்ப அன்பா புரிதலோட சரி பண்றது? நாம பொதுவா பேச தயங்குற ஆனா ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்விய நம்மள பல பேர் நமக்குள்ளே கேட்டிருப்போம் இல்லையா? அன்பு இருக்கு, அக்கறை இருக்கு. ஆனா அப்பவும் ஏன் சில சமயம் இந்த உறவுகள்லாம் இவ்ளோ கஷ்டமா, சோர்வா இருக்கு? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபீல் பண்றது நீங்க மட்டும் இல்ல. இது நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு ரொம்ப பொதுவான அனுபவம் தான். இந்த அனுபவத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்னன்னா மௌன போராட்டம். ஆமா, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம ஒன்னு சொல்ல வருவோம், ஆனா அது புரியப்படுறது ஹோல் டைம் வேற ஒன்னா இருக்கும். ஐயோ, நான் என்ன நினைக்கிறேன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. இன்னும் ஒரு தனிமையை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப சாதாரணமா அக்கறையா ஆரம்பிக்கிற ஒரு பேச்சு மெதுவா வாக்குவாதமா மாறி கடைசியில ஒரு பெரிய சண்டையில போய் நிக்கும். இது எப்படி எங்க ஆரம்பிச்சதுன்னே நமக்கு பல சமயம் புரியாது. சரி, பேசினா சண்டை வரும்னு நாமளே அமைதி ஆயிடுவோம். ஆனா அந்த அமைதி இருக்கே, அது நாம பேசுற வார்த்தைகளை விட ரொம்ப வலிய கொடுக்கும், ரொம்ப பாரமா இருக்கும். அந்த கனமான மௌனம் ரொம்ப மெதுவா நம்ம உறவுல ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கிடும். அப்போ உண்மையான காரணம் என்ன? நம்ம கிட்ட அன்பு இல்லையா, இல்ல அக்கறை இல்லையா? நிச்சயமா அது காரணம் இல்ல. நம்மளோட நல்ல எண்ணங்கள் கூட ஏன் சில சமயம் வேலை செய்ய மாட்டேங்குது? வாங்க, அதுக்கு பின்னால இருக்கிற ஆழமாத காரணத்தை இப்ப பார்க்கலாம். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, உறவுகளை பத்தின நம்ம அறிவுல இருக்கிற ஒரு பெரிய கேப் தான். பாருங்க, என்ன பேசணும், எது சரி எது தப்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு கோபம் இல்ல ஒரு வருத்தம் அது எப்படி நமக்குள்ள உருவாகுது? அந்த நேரத்துல நம்ம நரம்பு மண்டலம், அதாவது நம்ம நர்வஸ் சிஸ்டம் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கும்னு நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கும். இந்த இடத்துல நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். கம்யூனிகேஷன்னா வெறும் வார்த்தைகளை பரிமாறிக்கிறது இல்ல. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம கொடுக்குற ஒரு எமோஷனல் சேஃப்டி. நான் உங்ககிட்ட எதை வேணும்னாலும் மனசு விட்டு பேசலாம், நீ என்ன தப்பா நினைக்க மாட்ட அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுதான் உண்மையான கம்யூனிகேஷனோட ஆணிவேர். குறிப்பா நம்ம இந்திய சூழல்ல பாத்தீங்கன்னா, வேலையில இருக்கிற டென்ஷன், சொல்லப்படாத குடும்ப எதிர்பார்ப்புகள், அப்புறம் உணர்ச்சிகளை வெளியே காட்டக்கூடாதுன்னு ஒரு கலாச்சார கட்டுப்பாடு, இந்த மாதிரி பல அழுத்தங்கள் நம்ம உறவுகளை இன்னும் சிக்கலாக்குது. இந்த எல்லா பிரஷரும் சேர்ந்து நமக்கே தெரியாம நம்மள கோவமா ரியாக்ட் பண்ண வைக்குது. சரி, இந்த எல்லா சவாலையும் எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சர்டு வழி இருக்கு. அத உள் உறவுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கலாமே. இது நமக்குள்ள ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரும். முதல்ல நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும். இதுக்கு 3 படிதான். ஒன்னு அறிவு, அதாவது நம்ம உணர்ச்சிகளையும் நம்ம ரியாக்ஷன்ஸையும் சயின்ஸ் பூர்வமா புரிஞ்சிக்கிறது. 2வது திறன்கள், மத்தவங்க பேசுறத கவனமா கேட்கறது, நம்ம உணர்வுகளை அழகா சொல்றது, அப்புறம் ஹெல்த்தி பவுண்டரிஸ் வைக்கிறது. கடைசியா மனப்பான்மை, நான் தான் சரிங்கிற ஈகோவை விட்டுட்டு அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற ஒரு பக்குவம். அந்த மைண்ட் செட்டை எப்படி பிராக்டிஸ் பண்றது? அதுக்கான முறை தான் இது. நம்ம மூளை, உடல், நடத்தை, இந்த 3ஐயும் ஒன்னா இணைக்கிறது. நம்ம மூளைய உணர்ச்சிகளை ரெகுலேட் பண்ண பழக்கணும். நம்ம உடம்புல வர்ற ஸ்ட்ரெஸ் சிக்னல்ஸை கவனிக்கணும். இதெல்லாம் செஞ்சா கோவத்துல கத்துற மாதிரி ரியாக்ட் பண்றதை நிறுத்திட்டு நிதானமா புரிதலோட ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கலாம். இந்த புது ப்ளூ பிரிண்ட்டை நாம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்ம உறவுகள்ல ஒரு அட்டகாசமான மாற்றம் நடக்கும். அது நாம உடனே ரியாக்ட் பண்ற ஒரு நிலைமையில இருந்து ஆழமா கனெக்ட் ஆகுற ஒரு அழகான நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போகும். முன்னாடி எப்படி இருந்துச்சு? அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்பட்டு பேசாம விலகி போறது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டையா வெடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு வலி நிறைஞ்ச சைக்கிள்ல நாம மாட்டியிருந்தோம். ஆனா இனிமே நம்ம உணர்ச்சிகளை பத்தி ஒரு தெளிவு கிடைக்கும். கோபத்தை கூட அமைதியா வெளிப்படுத்த முடியும். ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியும். நம்ம உறவு ஒரு புது அழகான கட்டத்துக்கு போகும். இந்த மாற்றத்தால கிடைக்கிற முதல் பரிசு என்ன தெரியுமா? உங்களை பத்தியே உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும். நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் உங்ககிட்ட இருக்கும். அடுத்ததா நீங்க பேசுற விதமே மாறிடும். வெறும் வார்த்தைகளை மட்டும் பேசாம உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேசுற ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள உருவாகும். இதுக்கு பேர் தான் இமோஷனலி இன்டெலிஜென்ட் கம்யூனிகேஷன். கடைசியா இது உங்க உறவுகள்ல ரொம்ப ஆழமான ஒரு பிணைப்பு உருவாக்கும். எல்லாத்துக்கும் மேல மத்தவங்க எப்படி நடந்துகிட்டாலும் சரி, உங்க மன அமைதி கலங்காம பாத்துக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? நாம இந்த பகுதியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவத்தை நாம ஞாபகப்படுத்திக்கலாம். உறவுகள் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அல்ல, அவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அனுபவங்கள். ஆமா, நம்ம உறவுகளை ஒரு கணக்கு மாதிரியோ இல்ல சரி செய்ய வேண்டிய ஒரு மெஷின் மாதிரியோ பார்க்க கூடாது. அது நாம ஒன்னா சேர்ந்து வாழ்றப்போ கிடைக்கிற அனுபவங்கள். அந்த அனுபவங்களை நாம புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாலே போதும்.
அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். மாற்றத்தை நாம மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க உங்களை எப்படி பாத்துக்கிறீங்க, உங்க உணர்வுகளை எப்படி கையாள்றீங்க, அந்த உங்க உள்ளுலகத்தை நீங்க மாத்தினாலே போதும். உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள் தானா ரொம்ப இயல்பா அழகாயிடும். உங்களை பத்தியும் உங்க உறவுகளை பத்தியும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிற இந்த பயணத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற விவரங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். இது உங்களை நீங்களே புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க உறவுகளை இன்னும் அழகாக்குறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. உங்க நேரத்தை ஒதுக்கி இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.